இயேசு நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தரே என் அடைக்கலம், என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். கர்த்தரே நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். அவரே நம்முடைய தேவனும் நம்மை நம்பியிருக்கிற கன்மலையுமாக இருக்கிறார். அவரே நம்முடைய கன்மலை, அவரே நம்முடைய இரட்சணிய கன்மலை. அன்றைக்கு சோதம் குமராவிலே ஆண்டவர் அந்த பட்டணங்களை அளித்த போது லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை லோத்தை நோக்கி, கண்மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப கண்மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஜீவன் தப்ப வேண்டுமானால், நமக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமானால், நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால் கண்மலையாம் கிறிஸ்துவனிடத்தில் தான் நாம் வந்து சேர வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் கண்மலையாம் கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், மீட்கப்படுகிறீர்கள். நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாகும்படியான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு அந்த கண்மலையிலே, கொல்கத்தா மலையிலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, மீட்பு உண்டாயிற்று. எனவே அந்த கண்மலை இடத்தில் வரும்போதுதான் நமக்கு ஜீவன் உண்டாகிறது. நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கண்மலை இடத்தில் நாம் வரும்போது நாம் நித்தியமாக வாழுகிற ஜீவனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அன்றைக்கு வனாந்தரத்தில் மோசே ஜனங்களை நடத்தி சென்ற போது அங்கே தண்ணீருக்கு குறைவு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே கண்மலை இடத்தில் சென்றபோது கண்மலை அவனுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தது. தாகம் தீர்ந்தது, குறைவு நீங்கி நிறைவு உண்டாயிற்று. எனவே கண்மலையான கிருஷ்ணன் இடத்திலே இன்றைக்கு நாம் வரும்போது நாம் எப்படிப்பட்ட குறைவோடு கூட இருந்தாலும், எப்படிப்பட்ட தாகத்தோடு கூட இருந்தாலும், அந்த தாகத்தை நீக்கிற, தாகத்தை தீர்க்கிற, தண்ணீரை தருகிற, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கண்மலை இடத்திலே நாம் வரும்போது நாம் குறைவுகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 81:16, 81:10, கண்மலை தேங்கினாலே திருப்தியாக்குவேன். எனவே கண்மலையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆண்டவருடைய சந்தோஷம் சமாதானம் அங்கே இருக்கிறது, ஒரு இனிமை இருக்கிறது. எனவே கண்மலை இடத்துல நாம் வருவோம். அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்கிறார். கர்த்தரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம் தேவன், நான் நம்பி இருக்கிற கண்மலையாக இருக்கிறார். அவர் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமென், ஆமென்.